தட்ஸ் இனஃப். தட்ஸ் இனஃப் அப்படின்னா அது போதும்னு அர்த்தம். எனக்கு அது போதும்னு சொல்லுவோம் நீங்கள், அதுக்கு பார்த்தீங்கன்னா தட்ஸ் இனஃப். மீ டூ. மீ டூ, நானும் தான் இந்த விஷயத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு மீ டூனா நானும் தான். மீ டூ அப்படின்னா நானும் தான். ரீட் அலவுட், சத்தமாக படி. ரீட் அலவுட் அப்படின்னா சத்தமாக படி, சத்தமாக படிக்க சொல்கிறது ரீட் அலவுட். இட்ஸ் டிஃப்ரெண்ட், இது வித்தியாசமானது. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட், இது வந்து வித்தியாசமானது. தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைம்ஸ் அப். டைம்ஸ் அப் அப்படின்னா நேரம் முடிந்தது. டைம் அப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் அப், நேரம் முடிந்தது. பிளேவெல். பிளேவெல்னா நன்றாக விளையாடு. பிளேவெல், நன்றாக விளையாடு. ஷாவல். ஷாவல்னா நன்றாக மெல்லு. ஷாவல் அப்படின்னா நன்றாக மெல்லு அப்படின்னு அர்த்தம். கேரி திஸ், இதை தூக்கிட்டு போ. கேரி திஸ் அப்படின்னா இதை தூக்கிட்டு போ, இதை பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றது கூட கனெக்ட் தான். கேரி திஸ் அப்படின்னா தூக்கிட்டு போ. ஆன்சர் மீ, எனக்கு பதில் சொல்லு. ஆன்சர் மீ, எனக்கு பதில் சொல்லு. வெயிட் அவுட் சைடு, வெளியே காத்திருங்கள் அப்படின்னு அர்த்தம். வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இருக்கு. வெயிட் அவுட் சைடு. ரீட் இட் அகைன், மீண்டும் படிக்கவும். ரீட் இட் அகைன், இது மீண்டும் படிக்கவும் அப்படின்னு சொல்றதுக்கு ரீட் இட் அகைன். டேக் கேர், பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். டேக் கேர், உங்களை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு டேக் கேர் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த டைம். வாட் இஸ் த டைம், நேரம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் இஸ் த டைம். இஸ் இட், அப்படியா. இஸ் இட், அப்படியா அப்படிங்கிறதுக்கு இஸ் இட்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட் ரெடி, தயாராகு. கெட் ரெடி, தயாராகு. எங்கேயாவது வெளியே போகும்போது சொல்லுங்க, கெட் ரெடி அப்படின்னா தயாராகு. எஸ் ஐ எம், ஆமாம் நான் தான் அப்படிங்கிறதுக்கு ஆமாம் நான் தான். எஸ் ஐ எம். டோன்ட் டால்க், பேசுவதை நிறுத்து. டோன்ட் டால்க் அப்படின்னா பேசுவதை நிறுத்து. நாட் எட், இதுவரை இல்லை. இதுவரை இப்போ நடக்கலன்னு சொல்றதுக்கு நாட் எட், இதுவரை இல்லை. பை இட், அதை வாங்கு. பை இட், அதை வாங்கு அப்படிங்கிறதுக்கு பை இட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பி ஹம்பிள் அப்படின்னா தாழ்மையாக இரு. பி ஹம்பிள் அப்படின்னா தாழ்மையாக இரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியவில்லை, எனக்கு புரியல அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். செர்டன்லி நாட் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இந்த விஷயம் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா செர்டன்லி நாட் அப்படின்னு அர்த்தம். see you again அப்படின்னா மீண்டும் பார்க்கலாம். see you again அப்படின்னா மீண்டும் பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். ட்ரஸ்ட் மீ, என்னை நம்பு. ட்ரஸ்ட் மீ அப்படின்னா என்னை நம்பு அப்படின்னு அர்த்தம். வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன நடந்துச்சு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்போம். அடுத்தது என்ன அப்படிங்கிறதுக்கு. வாட் இஸ் த மேட்டர், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அது உண்மையா அப்படின்னு கேட்கறதுக்கு தட்ஸ் ட்ரூ. தட்ஸ் ட்ரூ அப்படின்னா அது உண்மையா அப்படின்னு அர்த்தம். ரெமைன் மீ, எனக்கு இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு எனக்கு ஞாபகப்படுத்து அப்படிங்கிறதுக்கு ரெமைன் மீ அப்படின்னு அர்த்தம். ஆஸ் யூ விஷ், உன் இஷ்டம் போல, அது உன்னோட இஷ்டம் போல் நீ செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ விஷ், யுவர் விஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வாட் அப்படின்னா அதனால் என்ன. ஸோ அதனால் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு ஸோ வாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட், அதனால் என்ன அப்படிங்கிறது. மேபி, இருக்கலாம், இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா மேபி, இருக்கலாம். ஐ அக்ரி, நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் அது முழுமையை ஏற்றுக்கிறேன்னு சொல்ல வந்துறீங்களா, ஒத்துக்கொள்கிறதுக்கு ஐ அக்ரி. அடுத்து அப்சல்யூட்லி நாட், கண்டிப்பாக இல்லை, நிச்சயமாக இல்லைன்னு சொல்றதுக்கு அப்சல்யூட்லி நாட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோனா நம்ம போகலாம். லெட்ஸ் கோ அப்படின்னா நம்ம போகலாம் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்லை. இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னா பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம். டெல் சூன் அப்படின்னா சீக்கிரமா சொல்லு, டக்குன்னு விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. டெல் சூன் அப்படின்னா சீக்கிரமா சொல்லுன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல் அப்படின்னா அவ்வளவுதான், அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். அடுத்து ஜஸ்ட் நவ், இப்போதான் அது முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நவ், அப்போ இப்போதான்.